ஜூன் மாதம் பிறந்தோடனே உங்களுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, என்ன இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே பயப்படுறோம். எதுக்காண்டி நினச்சோம்னா, இந்த மாதம்தான் சங்கீதா அம்மா வந்து டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்கப்பா, செஞ்சிக்கோட்டை என்னமோ சொன்னாங்க. சரியாக எனக்கு மைண்டில் ஞாபகம் இல்லை. என்ன அவங்க வந்து இந்த தடவை வந்து எனக்கு கட்டாயம் டைவர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட கும்பிட்டு கேட்டுக்கிறேன் விஜய் தம்பி, டைவர்ஸ் மட்டும் கொடுத்துறாதீங்க. அதாவது ஒரு தகப்பன் இருக்கும் போதே பிள்ளைகள் வந்து தகப்பனுள்ள பிள்ளைகளை மாறுறதை வந்து நாங்கள் வந்து நாட்டு மக்கள் வந்து நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டோம். ஒரு கணவனுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்கிறது மனைவி மட்டும்தான். அது உங்களோட மனைவி சங்கீதா மட்டும்தான். என்ன அவங்க அழகுலையோ இல்லை குணத்துலையோ எந்த மாதிரி குறைஞ்ச மாதிரி இல்லை. அந்த புண்ணியவதி வந்து சேர்ந்த நேரத்தில் உங்களுக்கு படத்து மேலே படம் வந்துச்சுன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய திறமையில நம்பிக்கை இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு வர மகாலட்சுமியை வச்சு இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். ஏன்னா நாங்கள் பெரியவங்க அப்படித்தான் நினைக்கிறோம்ப்பா. இப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா, கொடியில் ஒரு வேஷம் கட்டி நடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த திரிசா குரங்கு. திரிசாங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமாயா? திரிசா திருச்சு விட்டுருவேன் உங்களை, திருச்சு விட்டு உங்களை சாகடிக்கிறனா இல்லையான்னு பாரு. இந்த பொம்பளை உள்ள வந்து வந்துருக்கா. இவளுக்கு கெட்ட காலம் பிடிச்சி போச்சா இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு கெட்ட காலம் பிடிச்சிருச்சான்னு தெரியல. நீங்கள் ஆட்சிக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 19-20 நாள் தான் ஆக போகுது. இவளை கொண்டாந்து உள்ளே வச்சிருக்கீங்க. கொடிங்கிற படத்தில் தனுசு கூட எப்படி நடிச்சிருப்பா பார்த்தீங்களா? சரியான வில்லியா நடிச்சிருப்பா. வில்லியா நடிச்சு தனுசுவே போட்டு தருவா. அந்த மாதிரி தான் இவள் வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கா. இவள் வந்து நல்ல பொம்பளே கிடையாதுப்பா. இவள் நல்ல பொம்பளையாக இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு எடுத்து வந்து உள்ளே உட்காந்துருக்காளப்பா. ஐயோ 3 வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்க இந்த மாதிரி ரொம்ப சங்கடப்படுறாங்க, நம்மளால நம்ம விஜய்க்கு வந்து வேண்டாம், நம்ம நண்பர்களாகவே இருந்துட்டு போய் பிரிஞ்சு போயிருக்கணும்ப்பா. அந்த குடும்பத்தை கெடுக்கிறக்காண்டே வந்த கோடாரி காம்புப்பா. கோடாரி காம்புன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரத்தை 2ஆ பொழக்கிறதுக்கு கோடாலின்னு வச்சுருப்பாங்க. அதை வச்சு பிறந்தா அந்த மரம் 2ஆ போகும். அந்த மாதிரி இவ தான் அந்த குணம் பிடிச்சவதே. இவ ஆளுத்தே பார்க்குற ஒல்லியாக இருக்காப்பா. இவ அம்புட்டு மனசுக்குள்ளே பூரா வரும் கருணாக பாம்பு மாதிரி. என்ன விஷம்? நீங்கள் அது தெரியாமல் பாம்பு நல்ல பாம்பு நல்லா இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அது கூட நீங்கள் இப்போ திரியிறீங்க. கிடையாதுப்பா. நல்லா பாம்பு பார்க்கத்தே அழகாக இருக்கும், ஆனால் அது கத்துனா பூரா விஷம். அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாது, அவளோட ஒரு கபட வேடதாரி. புரிஞ்சுக்குங்க விஜய் தம்பி. என்ன இந்த ஜூன் மாதத்தில் வந்து நீங்கள் வந்து டைவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. எந்த காரணம் கொண்டு கொடுக்கறத நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்தே தான் இருக்கணும். என்ன இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னாப்பா, நாங்கள் ஒன்றுன்னா விஷயத்தை கேள்விப்படும்போது நாங்கள் விட்டுட்டோம். இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் ஊதி பெருசு பண்ணுறாங்க. குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றது இதுதானே. நம்ம வீட்டுக்குள்ள சண்டை வராமையா இருக்குது. அரிசி கழுவும்போது சண்டையை போட்டுக்குவாங்க, புருஷன் முன்னாடி அப்புறம் ஒன்று குடிக்குவாங்க. இப்படித்தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன் நாங்கள் பழைய ஆளுப்பா அப்படித்தான் இப்போ நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போட்டாங்கன்னா நம்ம போய் கேட்க மாட்டோம். விட்டு இப்போ சண்டை போட்டுக்கேன், அப்புறமேட்டி பேசிக்கேன் விடு அப்படின்னு நாங்கள் ஒதுங்கி போயிடுவோம். அதே நம்ம சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்தில் சந்தோஷமாக போயிடுவாங்க. அதனால தான் என்ன சொன்னால், நாங்கள் எதுக்கு பயப்படுறோம்னா, நீங்கள் சண்டை போட்டுக்குங்கயா, நீங்கள் சேர்ந்துக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் அது பார்த்தோம்னா அப்படி நேர விரிசல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கோடாலி காம்பு தான் ஊடால உட்காந்து பொழந்து விட்டு உட்காந்துருக்காளே, இவன் உங்கள் கூடவே திரியோதும் இல்லாமல் ஏறப்பள்ளையில விட உங்களை கூட உட்காந்து வந்திருக்கான். அதையெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் இப்போ தான்ப்பா ரீசெண்டாக பார்க்குறோம். ஏன்னா வர்றது, வெளிநாட்டுக்கு போகிறது, அதில் ஃபோட்டோ எடுக்கிறது, இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கெல்லாம் போட்ட உடனே சங்கீதமாக நல்லா பார்த்துருக்காங்க. என்னடா இப்படிலாம் நடக்குது, நம்ம என்ன குறைய வச்சோம் அப்படின்னு. அவங்களும் உங்களுக்கு தக்க குறையுள்ள பொண்ணுன்னு சொல்ல முடியாதுப்பா. ஸ்ரீலங்கா பொண்ணு தான். இன்றைக்கி அவங்க அப்பா பெரிய தொழிலதிபதி தான். என்னத்தில் குறைஞ்சி போங்க? ஸ்டேட்டஸில் குறைஞ்சி போனாங்களா? உங்களுக்கு அழகில் குறைஞ்சி போனா? இவன் என்ன பொம்பளைப்பா சொல்லுங்கப்பா. இவ்வளோ பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? இந்த ஏரோப்ளேன் போனதை பார்க்குறோம், கல்யாண வீட்டில் போனதை பார்க்குறோம். முதல்வர் சீட்டில் வந்து நீங்கள் உட்காரும்போது முன்னாடி தான் வந்திருக்கு. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பார்க்குறாங்க. உங்கள் அம்மா அப்பாவும் அந்த நேரத்தில் ஏன் கண்டிக்கலை? எதுக்கு உங்கள் அம்மா வந்து திரிசாவை கட்டி பிடிக்கிறாங்க? ஒரு முறை முறைச்சுருந்தாங்க, எந்திரிச்சு ஓடிப்பாள். நாங்கள் கூட்டாளி அணுக்கள் இருந்தோம்னா முறைச்சு இப்போ பார்த்தோம்னா ஆளு காணாமல் துண்டக்கான துணியாக்கான ஓட விட்டுருப்போம். ஆனால் எல்லாருமே எங்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லை. மெட்ராஸ் வந்து உங்களோட அந்த இதை பார்க்கறதுக்கு நாங்கள் வசதி இல்லாமல் டிவியில் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம். ரொம்ப சந்தோஷத்தில் உட்காந்துருந்தோம். அப்பவும் நீங்கள் வந்து எங்களுக்காண்டி நீங்கள் குரல் கொடுத்து பேசுனீங்க. நாங்கள் இப்படித்தே இருப்பேன், நான் எதுவும் உங்கள் காசை தொடமாட்டேன், கடைசி வரைக்கும் உங்கள் நம்பிக்கையை பாதுகாப்பாகத்தே இருப்பேன், என்றைக்கும் உங்கள் வீட்டில் ஒருத்தனாகத்தே இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ எங்கள் வீட்டில் நீங்கள் ஒருத்தனா இருக்கீங்கன்னா, நண்பனா, தகப்பனா, மகனா, பிள்ளைகளுக்கு மாமனா இருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ எங்கள் பிள்ளைய உங்களை பார்த்து பழகணுமா இல்லையா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வந்து எவ்வளோ மாசற்ற பிள்ளையாக இருந்தாத்தே உங்களை பார்த்து எங்கள் பிள்ளைய பழகிட்டீங்க. இவளோடு சேர்ந்து தெரிஞ்சிங்கன்னா எப்படி மதிப்பு வரும்னு சொல்லுங்கள். எங்களையும் என்ன சொல்லுங்கள், என்ன நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படிங்கிற எங்களை எச்சரிக்காரி துப்புவாங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் இடம் வச்சிடாதீங்க, வேண்டவே வேண்டாம். இருங்க, கண்ணை தொடச்சிக்கிறேன். உங்கள் அம்மா அப்பா வந்து வளர்த்து கொண்டாந்தாங்க. அவங்களுக்கே தான் 84 வயசு 85 வயசு ஆயிடுச்சு. இப்போவும் அவங்க வந்து ஆதர்ச தம்பதியாக இருக்கலையா? 2 பிள்ளை பார்த்தாங்க. நீங்கள் ஒன்றுங்க தங்கச்சி ஒன்று.
தங்கச்சி பாவம் கடவுளோடு போய் சேர்ந்துருச்சு. அந்த தங்கச்சி தான் எனக்கு அந்த மக்கள் பூரா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நாங்களும் ஏற்றுக்கிட்டோம். என்ன, அவங்க ஆதர்ச தம்பதிகளை வாழ்கிறாங்க. அஜித் சாலினி இருக்காங்க, சூர்யா ஜோதியா இருக்காங்க. இப்படி நட்சத்திர தம்பதிகளாக இருக்கும்போது நீங்கள் ஏன் உங்களோட கெப்பாசிட்டி நீங்கள் இறக்கி விட்டுறீங்க? இவன் ஒரு பொம்பளையா? இவன் நாடு மாதிரி முண்டை. இவளோடு சேர உங்களுக்கு மதிப்பு கட்டாயம் குறையும். என்ன, ஆனால் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டோம். என்றைக்குமே நீங்கள் ஒரு போல்டான ஆளுதே, மக்களுக்காண்டி செய்யக்கூடியவதே, முதல்வராக கடைசி வரை இருக்கிறவங்களே. ஆனால் அந்த பதவியை தக்க வச்சுக்கிறது நாங்கள் உங்கள் கிட்டையே, உங்கள் கூடவே இருக்கிற அந்த ரசிக பெருமக்களும் நீங்கள் இருந்தே நம்ம உங்களுக்கும் எங்களுக்கும் ஊடால இந்த திருசா முண்டை வர்றதை தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்கவே மாட்டாங்கப்பா. அதோட நீங்கள் இன்னைக்கு யோசிங்க. இந்த ஜூன் மாதம் இன்னைக்கு பார்த்தோம்னா திருச்சியில் பெரிய மாநாடு நடக்க போகுது. அதுக்கு பார்த்தோம்னா கொண்டாட்டம் அப்படி கொண்டாடுறாங்கப்பா. தளபதியை வரவேற்க தயாராகும் திருச்சின்னு போடுறாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். தயவு செய்து திருச்சி மாநாட்டுக்கு இந்த எடுபட்ட சிரிக்கி வந்துடாமல் பார்த்துக்குங்க. அவளுக்கு அங்கே வந்தாங்கன்னா நாங்கள் இங்கேருந்தே போன் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச ரசிகர்கள்லாம் போயிருக்காங்க. போகாதீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, வேணாம் என் பின்னாடி வராதீங்கன்னு சொன்னீங்க. ஆனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச 10 பேர் திருச்சிக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கே நாங்கள் ஃபோன் பண்ணி திருச்சியில் அவன் வந்து நின்னான்னா நடக்கிறதே வேறப்பா, அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு விடுவோம். அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது. அவள் உங்களை வாழ்க்கையில் உள்ளே நிற்கிறது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை சாமி. அவளை விட்டு விளையிறீங்க, வேணவே வேணாம். துஷ்டனை கண்டா தூர விலகும் சொல்லியிருக்காங்க. அவள் துஷ்ட சிரிக்கி. உங்களை அவள் போட்டு தள்ளுறதுக்காண்டே அவள் வந்திருக்கா. உங்களுக்கு தெரியல தம்பி, எங்களுக்கு தெரியுது வெளியிருந்து. நாங்கள் நீங்கள் அனுபவத்தில் சின்ன பிள்ளைதான், 50 வயசு தான் உங்களுக்கு ஆகுது. ஆனால் நாங்கள் வயசில் பெரியவங்க. யார் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது குணம் கண்டுபிடிச்சி விடுவோம். இவளை நம்பாதீங்க. இவ கபட வேடதாரி, இவ கூனி சகுனி, இவ பொல்லாத சிரிக்கி, கருடாக்கு பிடிச்ச முண்டை. என்ன, இவ ஒரு விஷ பாம்பு. இவளை தள்ளிருங்க, வேண்டவே வேணாம். மலை மூலிகை மகாதேவி கணக்கில் இவளை நம்பாதீங்கப்பா. எல்லா பேரோட ஆடிட்டு தான் கடைசியாக வேற வழி இல்லாமல் உங்கள்கிட்ட நின்றுருக்கா. வேண்டாம், இவளை வச்சு குடும்பம் கெட்டு போக வேணாம். தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், டைவர்ஸ் மட்டும் கொடுத்துடாதீங்க. பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ பாருங்க. பிள்ளை தம்பி பயலுக்கும் கல்யாணம் பண்ணுற வயசு இருந்துச்சு. பாப்பா குட்டியும் படித்து முடிச்சுட்டா. அவளே ஒரு நல்ல இடத்துல சேர்க்கணும். ஒரு தகப்பனா நின்று நீங்கள் என்ன செய்யணுமோ அது குடும்பத்துக்கு அது கட்டாயம் செய்யணும். எங்களுக்கு நீங்கள் செய்யறீங்கன்னு சொல்றீங்களே, நாங்கள் யார் உங்களுக்கு? உங்களோட ரசிக பெருமக்கள். உங்கள் கூடவே நாங்கள் இருந்தோம்னு சொல்கிறீங்களா? 30 வருஷம் நாங்கள் கூட இருந்திருக்கேன் உங்களை கூட, அதனால நான் உங்கள் கூட வருவேன்னு சொல்கிறீங்களா? அதே மாதிரி தானே சங்கீதாமா உங்கள் கூடவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் செய்கிறது இதுதானா? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. யாரோ ஒரு 3வது சிறுக்கிக்காண்டி நீங்கள் துணை போகாதீங்க. அவளை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா, குடும்பத்தோடு சேர்ந்து இருந்தீங்கன்னா, இந்த இந்திய நாடுன்னா உலகம் பூரா உங்களை பாராட்டும். உலகம் பூரா உங்கள் கொடி பறக்குதுப்பா. நீங்கள் பார்க்குறீங்களோ, நாங்கள் பார்க்குறோம். தண்ணிக்குள்ள ஒண்டி கொடியை வைக்கிறாங்க. அமெரிக்காவில் கொடி பறக்குது, ஆஸ்திரேலியா கொடி பறக்குது. அங்கேருந்து ஜனங்கள்லாம் உங்களை பார்க்குறாங்க, செய்கிறாங்க, பாராட்டுறாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா கச்சத்தீவு தரோம், யாழ்ப்பாணத்தை தரோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எம்பி பேசுகிறாரு. இவ்வளோ புகழுக்கு யார் காரணம்? நீங்கள் விஜய்ங்கிற ஒற்றை முகம்தான் காரணம். உங்கள் முகத்துக்கு முன்னாடி இந்த திருசா முண்டையை கொண்டாந்து வச்சிங்க, சீரழிச்சு சின்ன பண்ணாமல் ஆக்கிட்டு போயிடுவா. அவளை நம்பாதீங்க. நாங்கள் இப்போவே உங்களுக்கு இது கரெக்டாக சொல்கிறோம். இதை ஒதுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா இங்கே ரொம்ப நீங்களும் நல்லா இருப்பீங்க, நாங்களும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்.